தமிழ்நாட்டையே உழுக்கிற வகையில ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாரும் பார்த்திருப்போம். நம்மளும் நேத்து பேசியிருந்தோம். என்னன்னா, சுராஜ் அப்படிங்கிற அந்த வடமாநில இளைஞர் அவர வந்து திருத்தணி ரயில் நிலையத்தில வச்சு அவர இறக்கிட்டு போய் தனியா கடத்திட்டு போய் தாக்கியிருக்காங்க. 4 சிறுவர்கள் தான். ஏன்னா 17 வயசு தான் ஆகுது. நந்தகோபால், விக்கி அப்புறம் 2 பேருக்கு சந்தோஷ் அப்படிங்கிறது பேரு. இந்த 4 பேரும் கூட்டிட்டு போய் அவங்க அருவாளால சரமாரியா தாக்குறாங்க. ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. கஞ்சா போதையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப சொல்றாங்க எல்லாரும். இத தான் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாருன்னா, அவங்க கையில அருவாள், கஞ்சா கிடைக்கிறதுக்கான பொறுப்ப யார் ஏத்துக்க போறா? இந்த திராவிட மாடல் அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு எதிரா கொந்தளிச்சிருக்காரு. ம். அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில எடப்பாடி இருந்தபோது தான் கஞ்சா புழக்கம், இந்த போதைப்பொருள் புழக்கம்லாம் அதிகமா இருந்தது. நாங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் போதைப்பொருள் பெருமளவும் கிடைக்காத அளவுக்குள்ள ஒரு போதைப்பொருளே இல்லாத மாநிலமா நாங்க வந்து தமிழ்நாட்ட வந்து மாத்திட்டோம். அப்படியா? அதுவும் கஞ்சாவ பொறுத்தவரையும் எங்கேயுமே கிடைக்காத அளவுல தான் இருக்குது. ம். இப்ப எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அந்த மாரி சொல்லும்போது அவங்க யாரையாவது காமிச்சாங்கன்னா, அவங்க யாருங்கிறத அவங்க அடையாளத்த ரிவீல் பண்ணாம நாங்க வந்து கைது பண்ணுவோம். அவங்களே எங்களுக்கு வந்து சொல்லலாம் யாராவது விக்கிறாங்க கஞ்சானா. அப்ப போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போலீஸ் வந்து பந்தோபஸ்துல பிஸியா இருக்காங்க. மாநாடு, பொதுக்கூட்டம்னு. ஆனா வந்து பாருங்க, அவர் வந்து கஞ்சாவே இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு ஒரு பச்சை பொய்ய வந்து அவரு சொல்றாரு வெளியில. பட் எல்லா இடத்துலயும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த 4 சிறுவர்கள் தனியா கூட்டிட்டு போய் தாக்குனதை தாண்டி, ம். ரயில் ஓடிக்கிட்டு இருக்க ரயில்லயே அந்த இளைஞரை பயமுறுத்துன மாரி வந்து கத்திய வச்சு குத்த குத்த போறாங்க. அவர் பயப்படுறாரு. ம். இந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த ம். ரயில்ல வேற யாருமே கிடையாதா? ஒருத்தர் கூட தட்டி கேட்கலையா? யாருக்கும் ஆமா. மனிதாபிமானம் இல்லாம போயிடுச்சான்னு பல கேள்வி நமக்கு வருது. ஆமா. ஆனா பயமா இருக்கு. சொசைட்டிலயே வந்து பார்க்குறப்ப, ஒரு பட்டப்பகல்ல ஒரு விஷயம் இப்படி நடக்குது அப்படின்னா, ஆமா ஆ நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததெல்லாம் அங்க இருந்த மக்கள் வந்து சேர்த்துருக்காங்க. பட் அருவாள வச்சுக்கிட்டு இப்படி பண்றது, போதை வந்து ஈஸியா கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து இள தலைமுறை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ் அது ப்ளஸ் இந்த போதை இது 2யுமே வந்து அரசாங்கம் கண்காணிப்புல கொண்டு வந்து சீக்கிரமா ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் இதுலருந்து அடுத்த தலைமுறை மீண்டு வந்து ஒரு பிரகாசமா மாற முடியும்.